இடையில என்ன நடந்துச்சு? அமித்ஷா அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே அவங்க ஏதோ ஒன்று ஒரு மெசேஜ் வந்திருக்குதோ என்னன்னு தெரியல. நிதியமைச்சரை பார்க்குறாங்க, உள்துறை அமைச்சரை பார்க்கறது அனுமதி தரல. இத்தனைக்கும் கேரள முதலமைச்சர் அங்கே தான் இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்குது, இவருக்கு நேரம் கொடுக்கல. அதுல இருந்து அப்படியே பிரேக் ஆகி எல்லாத்தையுமே நிறுத்திட்டு 2 நாள் ப்ரோக்ராம் ஒரே நாள்ல முடிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. 10 நிமிஷம் உரையாடல். 10 நிமிஷம் நீங்க அதிகபட்சமா என்ன பேசியிருக்க முடியும்? சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் நீங்க கேட்டிருக்க முடியும். அவரு இந்த படம்லாம் உங்க படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசி இவ்வளவுதான் அதிகபட்சமா பேசியிருக்க முடியும். அதுக்குள்ளேயே கோட்டையிலே கொடியேற்றுற அதிகாரத்தை இந்தியாவிலே முதல்ல வாங்கின ஒரு முதல்வருங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆர்.என். ரவியை வந்து பின்னங்கால் பிறந்த வரைக்கும் ஓட விட்டாங்க. நீங்க அங்க போய் கெஞ்சிட்டு இருங்க, எதுக்கு சார் பிரேயர் வைக்கிறீங்க? இந்த 16-17 நாள்ல சட்டம் ஒழுங்கு இவ்வளவு தூரம் மோசம் பண்ணதுக்கு யார் காரணம்னா தமிழக அரசாங்கம் இன்னமும் பாத்தீங்கன்னா களத்துல இல்லாம இன்னும் பாத்தீங்கன்னா அந்த காழ்ப்புணர்ச்சி அரசு பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுருக்குன்னா அது முக்கியமான மின் வாரியத்துல பிரச்சனை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு, சுற்றுச்சூழல் அமைச்சர் பேசுறாரு, நான் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்றாரு. தொழில்துறை அமைச்சர்கிட்ட கேட்கறாங்க, என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசுங்க, அரசியலை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து தெரியவே இல்லை. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தவேக செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். அப்படி அன்னைக்கு இந்த ஓட்டு எண்ணும் போது சில விஷயங்கள் பேசுறதோட சரி, மறுபடி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, 10-15 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கிறது தமிழ்நாடு? மாற்றம் வந்து விட்டதா? இன்னைக்கு டெல்லிக்கு வேற நேற்று போயிட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? விஜயோடைய செயல்பாடுகள், அவருடைய கட்சி நிர்வாகம் எல்லாம் எப்படி இருக்குது? இந்த மாற்றம்ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் அது வந்து ஒரு சொல் அல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். நம்ம என்ன செயல்படுறோன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கு, அதி தேவையா இருக்கு. அதான் ஆக்டிவா இருக்கிறாங்களா, எல்லா பக்கமும் போறாங்க, ஏகப்பட்ட ரீல்ஸ் வருது. ஆமாம், இது வந்து சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் களத்தில் ஆக்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க தான் சொன்னாங்க, 2 திராவிட கட்சிகளுக்கும் நான் தான் வந்து மாற்று அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மாற்று, அந்த மாற்றம் வந்து அது மாற்றமா ஏமாற்றமா அப்படின்றது இந்த 2 வாரத்திலேயே நம்ம வந்து மதிப்பீடு செய்யக்கூடாது அப்படின்னாலும், ஆனால் ரொம்ப மோசமான பின்விளைகளை வந்து தமிழகம் வந்து சந்திச்சிருக்கு. தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல் நிலையங்களை வந்து சூறையாடுறாங்க, பெண்கள் பாதுகாப்பு குறித்து தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரகடனம் வந்து பண்ணார். நான் வந்து இங்கே எல்லாமே வந்து ஓவர் நைட்ல மாறினேன்னா தொடர்ச்சியாக வந்து பெண்கள் சார்ந்த குற்றங்களும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோவை சூலூர்ல நடந்ததெல்லாம் நம்மளால வந்து ஜீர்ணிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆடியோவுக்கு கையில கொடுக்காம எரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லா ஆட்சி காலத்திலும் வந்து தவறுகள் நடக்கும், இந்த வந்து நடக்கும். ஆனா அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. பிரஸ் வந்து அதை கையாண்ட விதமா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து கையாண்ட விதமா இருக்கும், தமிழக அரசு அதை கையாண்ட விதமா இருக்கட்டும், இவங்களோட மந்திரிகள் அதை கையாண்ட விதமா இருக்கட்டும், இவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் அதை கையாண்ட விதம் வந்து ரொம்ப மோசமானது. அந்த கையாண்ட விதம், அந்த குழந்தை வந்து காணாம போகுது, காவல் நிலையத்தை வந்து புகார் பண்றாங்க, புகார் வந்து சரியா எடுக்கல, லேட்டா தான் வந்து விசாரிக்கிறாங்க, விசாரணைக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து இறந்த போது எடுக்கிறாங்க, குற்றவாளியை வந்து கைது பண்றாங்க. அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி அவங்க வந்து அந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல், இவர் வந்து யாரும் தவறு சொல்லிடக்கூடாதுனால முன்னேற்பாடு நிறைய வந்து பண்றதெல்லாம் பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஐஜியே சிரிச்சுக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்ததை நம்ம வந்து பார்த்தோம். சிரிக்கிறது வந்து தவறு கிடையாது. அந்த சூழ்நிலை என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க. ஒரு டெத் இருக்கும்போது தோழர் வன்னியரசு கூட சொல்லியிருந்தாரு, சிரிச்சா குத்தமான. நம்ம அப்படியே அந்த தொனிலையோ அந்த நோக்கத்துல நம்ம வந்து சொல்லவே இல்லை. அவங்க வந்து குறை சொல்றது நம்மளோட நோக்கமே கிடையாது. ஒரு இளவு வீடு, நம்ம வீட்டுல ஒரு இளவு விழுந்திருக்கு, நம்ம அப்படிதான் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போமா? யாராவது வந்து சிரிச்சுக்கிட்டு தான் நமக்கு சகிக்க முடியுமா? அது அதே மாதிரிதான் இது. நீங்க ஒரு பொது ஊடகத்துல இருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு தலைமை பண்புல இருக்குங்க, ஒரு IPS ஆபீசர், ஒரு IG கேட்டகரியில இருக்கவங்க வந்து நீங்க என்னதான் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள நீங்க பேசிங்க, பட் ஒரு பொது ஊடகம் முன்னாடி பிரஸ் இருக்காங்க, பிரஸ்ஸுக்கு முன்னாடி இது நடக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை கையாண்ட விதம் வந்து திரு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க தலைவர் வந்து வீடியோ காலில் வரும் தலைவர் இல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர் அப்படின்னாரு.
வீடியோ காலில் கூட வருவார்ல, சாதா ஃபோனில் தான் வந்து பேசினார். அது சம்மந்தமாக அவர் எதுவுமே வாய் திறக்கல, இப்போ வரைக்கும் வாய் திறக்கல, பேசவே இல்லை. குற்றம் நடந்திருக்கு, விக்டீமை வந்து குறை சொல்றாங்க. அந்த இறந்து போன அந்த குழந்தையோட அம்மாவை கொஞ்சம் கூட வந்து ஈவு இறக்கம் அந்த அறம் எதுவுமே இல்லாம, அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்தது அப்படிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து தாவைக்கா சார்ந்த ஒரு நிர்வாகி, ஏற்கனவே வந்து திரு விஜய் அவர்கள் ஆதரித்து பல்வேறு கருத்துக்களை வந்து பேசுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நெரேட்டிவ் டீம் இருக்காங்க, அந்த பிஆர் ஏஜென்சி அந்த சொல்றாங்களா ரூட் மாஃபியா வந்து அவங்கள தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த வந்து கையாளுறது யாரை கொடுக்குறாங்க, ஒரு மகளிரை வந்து கொடுத்து அவங்க மேல தவறு சொல்லுங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வீட்டுல இளவு வந்திருக்கு, இதுல கூட நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுவீங்கன்னா அது என்ன மாதிரி கேடுகட்ட ஒரு அரசியல்? இது ஒரு அறமற்ற அரசியல்னு சொல்றேன். நீங்க அவங்கள வந்து கைது பண்ணிருக்கீங்க, விசாரணை வந்து போட்டோம். அந்த குழந்தையோட தகப்பனை நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அவருக்கு வந்து நிவாரணங்கள் வந்து அவர் கையில வந்து கொடுக்குறீங்க. அந்த குழந்தையோட தாய் கிட்ட கூட நீங்க வந்து அந்த குழந்தையோட உடம்ப கூட காட்டாம நீங்க பண்ண, அப்ப எவ்வளோ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, சட்டம் வந்து யாருக்கு சாதகமா இருக்குன்றது இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு போதும். இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இரட்டைகள் நிறைய நடந்திருக்கு, சிறுவர்கள் நிறைய பேர், போதை வஸ்துகள் ரொம்ப தாராளமா கிடைக்கிறது, ஆன்லைன்ல வந்து ரொம்ப இலகுவா வந்து லாட்டரி இன்னைக்கு எப்படி திடீர்னு அதிகரிச்ச மாதிரி இருக்குது. திடீர்னு சட்ட ஒழுங்கு சீரழிவு, எல்லாமே நிறைய கொலைகள். இன்னைக்கு கூட வந்து ஒரு 61 வயது பெண்ணை எப்படி திடீர்னு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு வந்து முதல்வர் கையில இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு முதல்வர் கையில இருக்கு. முதல்வர் வந்து என்ன பண்றாருன்னு நமக்கு வந்து தெரியல. காலையில டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை கட்டிக்கிட்டு வந்து தலைமை செயலகம் போயிடுறாரு. நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்லவே இல்லை. 9 to 6 அவர் வந்து ஒர்க் பண்றாரு. 9:30 to 4 o'clock வந்து அவர் வந்து கடுமையா வந்து வேலை செய்யறாரு. ஆனா யாருமே அவர் வந்து சந்திக்க முடியல. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வந்து திரும்ப வந்துதான் நம்ம வந்து கண்ணு முன்னாடி பாக்குறோம். அந்த அம்மா வந்து யாருமே வந்து சந்திக்க முடியாது, யாரும் வந்து பேச முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவரை சுத்தி ஒரு இரும்பு கோட்டை வந்து கட்டியிருக்காங்க, அதிகார கோட்டை. அந்த கோட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லதை மட்டும் தான் முதல்வர்கிட்ட நீங்க போய் சொல்லணும், வேற எதுவும் வந்து அவசரமா எதுவும் போய் சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கட்டமைக்கிறாங்க. இது உள்ளபடி ஆபத்தானது. தமிழக அரசியல்ல வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது. நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஒரு முதலமைச்சர் நல்லது கிட்டது ரெண்டையும் தான் தெரிஞ்சுக்கணும். அதை அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை, அவர் நெருங்கவும் யாரும் முடியல. ஏன் நம்ம இதை வந்து சொல்றோம்னா, நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு கொடுக்குறீங்க, அதை வந்து தவறா நீங்களே வந்து நிறைவேற்றுறீங்க. அப்போ அதை வந்து தார்மீக அடிப்படையில் உங்க கேட்கறதுக்கு விவசாயிகள் வராங்க சார் உங்களை பார்க்கறதுக்கு. பச்சை துண்டு போட்டுலாம் நீங்க வந்து மைக்க பிடிச்சி மணிக்கணக்கில் பேசுனீங்கல்ல தஞ்சாவூர்ல, அதை பார்க்க போனோம், ஒரு பையன் செத்து போனோம், அதை கூட நீங்க எந்த உதவியும் பண்ணல, பார்க்கவும் இல்லைன்னு வச்சிங்களேன். கதிர் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க, விவசாயிகள் வந்து நெல் கதிரெல்லாம் வந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டீங்க. விவசாயிகள் வந்து உங்களை வீட்டுல எல்லாம் பார்த்து நன்றி சொன்னாங்க, எங்க உங்களுக்கு இடம் கொடுத்ததுனால. முதல் மாநாடு நடத்தும் போது அந்த விவசாயிகள் வந்து உங்களுக்கு இடம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அப்போ விவசாயிகளுக்கு நீங்க எவ்வளவு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க. இன்னும் சொல்ல போனா பரந்தூருக்கு போயிட்டு நீங்க அந்த விமான நிலைய பிரச்சனைல வந்து நீங்க எவ்வளவு தூரம் ரத்து பண்றேன்னு அதெல்லாம் நல்ல விஷயம். ஐடி பார்க் வேற ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா நம்ம அதெல்லாம் வந்து வரவேற்கணும், நல்லது பண்றோம். அப்போ அந்த விவசாயிகள் உங்க பார்க்க வரும்போது கூட குண்டர்களையும் வந்து போலீஸ்காரங்களையும் வச்சு, நீங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள அவங்க வரக்கூடாது, தலைமை செயலகம் வளாகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அடிச்சு விரட்டுறீங்கன்னா, இப்ப தமிழகம் முழுக்கும் பிச்சை எடுக்கும் போராட்டம், அவங்க வந்து மடியேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் வந்து 1ஆம் தேதியில இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காவிரி டெல்டா மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க வந்து இருக்காங்க. இன்னைக்கு விவசாயிகள் வந்து கண்ணீரும் கம்பளையா இருக்காங்க. அப்போ நீங்க தொடர்ச்சியா யாருக்கான இந்த அரசாங்கம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 16-17 நாள்ல சட்டம் ஒழுங்கு இவ்வளவு தூரம் மோசம் பண்ணதுக்கு யாரு காரணம்னா, தமிழக அரசாங்கம் இன்னமும் பாத்தீங்கன்னா களத்துல இல்லாம, இன்னும் பாத்தீங்கன்னா அந்த காழ்ப்புணர்ச்சி அரசு பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுருக்கு தான் அது முக்கியமான காரணம். சரி, இப்ப மின்வெட்டு விவகாரங்கள் சொல்றாங்க இல்லையா, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லும்போது உள்ள கருப்பாடுகள் இருக்கிறாங்க, அவங்கள நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க தான் ஏதோ சதி பண்ணி கரண்ட்டை வந்து அங்கங்க வந்து நிறுத்துறாங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. அப்படி இப்ப உள்ள திமுக ஆட்கள் அதிமுக ஆட்கள்லாம் இருந்துகிட்டு அப்படி கரண்ட் ஆஃப் பண்ணி விடுறாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி நடக்குதா? புடிங்க போயிட்டாங்கன்னு ஆதவர்ஜுனா சொன்னார், அதையும் சேர்த்து சொல்லுங்க. இதையே என்ன சொல்றதுன்னா, ஒரு அரசாங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு அரசு இயந்திரம். அந்த இயந்திரம் வந்து சரியா உங்களுக்கு செயல்படணும்னா அரசு அதிகாரிகள் இந்த பக்கம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மக்களின் பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை வந்து வழி நடத்தணும். உங்களுக்கு அரசாங்கம்னா என்னன்னு தெரியாது. நீங்க என்ன நினைச்சீங்க, சர்க்கார்னு படம் வந்தது இல்லைங்களா, சர்க்கார்னு பேர் வச்சுட்டு அதுல பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இதை நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படிலாம் வந்து பண்ண முடியாது.
ஒரு நாளைக்கு வந்து மின் தேவை எவ்வளவு இருக்கு, அந்த மின் தேவை எப்படி நீங்க வந்து பூர்த்தி பண்ணுவீங்க, எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் உங்களுக்கு தேவை, எவ்வளவு இங்க வந்து உற்பத்தி திறன் இருக்கு, நீங்க காட்டான்ல இருந்து எவ்வளவு எடுக்க போறீங்க, நீங்க வந்து நிலக்கரி எவ்வளவு உங்களுக்கு வந்து கையிருப்பு இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து டெய்லி வந்து இந்த வேலைகள்லாம் வந்து நீங்க வந்து செக் பண்ணணும், வேலைகள் வந்து நடக்கணும். இதை வந்து பண்றதுக்குன்னே அதிகாரிகள் வந்து இருக்காங்க. நீங்க அவங்களோட எந்த கலந்தாய்வும் பண்றது இல்லை, அவங்களை எதுவும் நீங்க வந்து பாக்குறது இல்லை. மின் வாரியத்துல பிரச்சனை, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு, சுற்றுச்சூழல் அமைச்சர் பேசுறாரு, நான் சுற்றுலாத்துறை அமைச்சர்னு சொல்றாரு. தொழில்துறை அமைச்சர் கிட்ட கேக்குறாங்க, என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பேசுங்க, அரசியலை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியவே இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னாங்க, அந்த அமைச்சர் சொல்றாரு பாட்டிலுக்கு 10 ரூபா, அங்க ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பனா முந்தைய அரசாங்கம் எங்கேயுமே தப்பு பண்ணல, இவங்களே என்டாஸ் பண்றாங்க, ஒத்துக்குறாங்க. அதுல வந்து எந்த தப்பு நடக்கல இவங்க சொல்லிட்டு, அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்க, இன்னைக்கு 10 ரூபா இல்ல 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு வாங்குறாங்க. அதே மாதிரி 717 மதுக்கடைகளை மூடுன்னு சொன்னீங்க, மூடுறதுக்கான சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கே சொல்றாங்க. டாஸ்மார்க் பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, அவங்களோட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. டாஸ்மார்க் 4000 டாஸ்மார்க் மூடிட்டா வந்து விடிவு காலம் கிடைச்சிருமான்னு மினிஸ்டர் சொல்றாரு. அப்படியே அமைதியா, கடல் அமைதியா இருக்கிற மாதிரி பத்திரிகையாளர் அமைதியா இருக்காங்க. அவர் எந்த கேள்வியும் வந்து கேட்கறது, எந்த அமைச்சர்களும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு. ஆமா, அவங்க மனசு காயப்பட்டுச்சுன்னா விஜய் அண்ணா அங்க வந்து காயப்பட்டுருவாரு. விஜய் அண்ணா வந்து மனசு, தமிழகம் எப்படி நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை, இங்க என்ன கொலை கொள்ளை எது நடந்தாலும் பிரச்சனையே கிடையாது. சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. ஹோட்டல்ல வந்து ஃபுட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மளிகை பொருள் ஆரம்பிச்சு காய்கறில இருந்து எல்லாமே 10% வந்து விலை வந்து டைரக்டா உயர்ந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இது வரைக்கும் நானும் பாக்குறேன், ஏதாவது ஒரு மந்திரிகள், ஏதாவது ஒரு முதலமைச்சர் ஏதாவது இது குறித்து பேசியிருப்பாருன்னா எதுவுமே பேசல. அப்போ இந்த மக்கள் விஜய் தான் வேணும் அப்படின்னு ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, போராட்டம் பண்றாங்க. இப்போ போராட்டம் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல வீடு இடிக்கிறாங்க, புல்டோசர் விட்டு கவர்மெண்ட் வந்து வீடை இடிக்குது. அப்போ விஜய்னா நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், நீங்க வாங்கண்ணா வந்து காப்பாத்துங்கண்ணா அப்படின்றாங்க. அவங்க வந்து விஜயோடைய பழைய படங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தங்கச்சி கூப்பிட்டா ஓடி வருவார் அண்ணன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கூப்பிடுறாங்க போல இருக்குது. அதுக்கு விஜய் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையே சார். அது பண்ண முடியாது சார், அதுதான் சார் யதார்த்தம். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். சினிமா மாதிரியே எல்லாத்தையும் பாக்குறாங்க. இவங்க வந்து பெரிய எதிர்பார்ப்பு நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ சண்டை போடுவாரு, அது வந்து அரசாங்கமோ திரு விஜய் அவர்களே இதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது. நம்ம ரியாலிட்டியை நம்ம வந்து பேசும். நீங்க என்ன எல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப சட்டம் ஒழுங்கு உங்க கையில இருக்கு, நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. தாவேக்காரங்க தான் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கு முக்கியமான காரணம். யார் இங்க ரோல் பண்றாங்கன்னா தாவேக்காரங்க தான் பண்றாங்க. ரோட்ல போற பப்ளிக்கே குடிச்சிட்டு அடிக்கிறாங்க. தாவேக்காரங்க கேட்டா என்ன சொல்றாங்க, போலீஸ்காரங்களை அடிச்சு கையை உடைச்சிட்டாங்களே. ஆமா, போலீஸ்கார அடிச்சு கை உடைக்கிறாங்க, பப்ளிக் அடிக்கிறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஏய் நீ யாரா கேட்கறதுக்கு, யார் தெரியுமா நான், நீ யாருப்பா நீ அப்படின்னா, நான் தாவேக்காரன். சரி அதுக்கு என்ன, யார் தெரியுமா முதல்வர், எங்க அண்ணன் முதல். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எங்க வீட்டுல இருந்தே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ரூல் பண்ணுவோம், அதனால நாங்க ரவுடிசம் பண்ணுவோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவோம், கொலை பண்ணுவோம், கொள்ளையடிப்போம், கற்பழிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், எங்களை நீ கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய சட்ட மீறல். இதை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டியது திரு விஜய் அவர்களோட கடமை. நீங்க உரிமையா கேட்டீங்கல்ல சார், குட்டீஸ் இந்த அங்கிளுக்காக நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்க. கிண்டர் ஜாய்க்கு வந்து கேட்டீங்க, சாக்லேட்டுக்கு அடம் பிடிச்சிங்க, ஐஸ்கிரீம் அடம் பிடிச்ச மாதிரி விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொன்னாங்கன்னா, ஓட்டு போட்ட குழந்தைகள் எத்தனை பேர் நீங்க இறந்து போயிருக்காங்க சார். நீங்க ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்க? போதும், உங்க மௌனம் எல்லாம் போதும். தவத்துல இருந்து தயவு செஞ்சு கலைச்சிட்டு வாங்க, தவத்தை கலைச்சிட்டு வாங்க. டெல்லியிலேயே யார்ட்டையும் பேசலையே. வழக்கமா இப்போ டெல்லிக்கு முதலமைச்சர்கள் போனாங்க அப்படின்னா அங்க வந்து தேசிய ஊடகங்கள் இருக்கும், தமிழ்நாட்டு ஊடகங்கள் இருக்கும், அங்க பேசுவாங்க என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கிறோம். உள்ள போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. சொன்ன பிறகு நாங்க என்னென்ன பேசணும், நம்ம பிரதமர் என்ன சொன்னாரு, உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, நிதியமைச்சர் என்ன சொன்னாருன்னு வெளியே வந்து பேசுவாங்க. அதுவும் செய்யலையே. அப்போ எதுக்கு சார் செய்யணும்? ஏன் செய்யணும்? நீங்க தான் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. 5 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போறாரு. முதல் முறையா தான் டெல்லிக்கு போயிருக்காரு. இப்ப இதுக்கப்புறம் மாசம் மாசம் போக வேண்டியிருக்கும். பேசி என்ன பண்ண போறீங்க? அவர் என்ன முதலமைச்சர்ல இருந்து இறக்கிட போறீங்களா? ஒண்ணுமே கிடையாதுல்ல. என்ன பண்ண போறீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு எதுவும் நிதி தரலன்னா இவர் ஏதோ போராட்டம் பண்ற போறாரா? ஒண்ணுமே கிடையாது. விலைவாசி ஏறிடுச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு நாசமா போச்சு. எல்லாமே நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட போதில்ல. மக்கள் வந்து என்ஜாய் பண்றாங்களே சார். எது நடந்தா என்ன, எங்க அண்ணன் ஹாப்பியா இருக்காருல்ல, எங்க அண்ணன் வந்து கோட்டு போட்டு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அதுதானே, அதைத்தானே அவர் ஃபாலோ பண்றாரு. நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு அவர் சொல்றாரு, எதுவுமே செய்ய வேணாம் நீங்க சொல்றீங்க. இதுல என்ன, எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும்? நம்ம தான் சார் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தான் நம்ம தான் இது வந்து தப்பு, இது வந்து இந்த குதிரைக்கு வந்து கடவாள மாதிரி நீங்க தப்பா போச்சுன்னா நம்ம இழுத்து பிடிப்போம், இது வந்து தவறு, இந்த ரூட்ல நீ போக கூடாது, இது தப்புன்னு நம்ம தான் கேள்வி கேட்கிறோம். ஆனா இதை கேட்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கவாத்தியம் வந்து நல்லாவே வாசிக்கிறாங்க.
அங்க இருந்து என்னெல்லாம் வந்து வரணுமோ வந்துடுது. இவங்க எந்த கேள்வியும் வந்து கேட்கறது இல்ல. அப்ப இந்த மாதிரி போச்சுன்னா இந்த நாடு என்ன ஆகும்னு நமக்கு வந்து தெரியல. இல்ல இப்போ டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு சில கோரிக்கைகளை வந்து முதலமைச்சருக்கு, பிரதமருக்கு ஒரு கோரிக்கை, நிதியமைச்சருக்கு கோரிக்கை, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களை வந்து இந்த அந்த தேசிய கீதம் பாடுறது, அதுல கூட வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாடுறதுக்கான அனுமதி வேணும் அப்படிலாம் கூட போய் பேசியிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, டெல்லிக்கு போகும்போது கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். இப்போ சிபிஎம் சிபிஐ சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் அங்க அலுவலகங்கள்ல நடந்திருக்குது. காங்கிரஸ் அலுவலகத்திலையும் சோனியா காந்தி வரைக்கும் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இடையில என்ன நடந்துச்சு? அமித்ஷா அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே அவங்க ஏதோ ஒண்ணு ஒரு மெசேஜ் வந்திருக்குதோ என்னன்னு தெரியல. நிதியமைச்சரை பாக்குறாங்க, உள்துறை அமைச்சரை பாக்குறது அனுமதி தரல. இத்தனைக்கும் கேரள முதலமைச்சர் அங்கதான் இருக்கிறாரு. அவரை பாக்குறதுக்கு நேரம் கிடைக்குது, இவருக்கு நேரம் கொடுக்கல. அதுல இருந்து அப்படியே பிரேக் ஆகி எல்லாத்தையுமே நிறுத்திட்டு 2 நாள் ப்ரோக்ராம் ஒரே நாள்ல முடிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? பாத்தீங்கன்னா தமிழக முதல் முறையாக வந்து டெல்லி வந்து போறாருன்னா அந்த திட்டமிடலே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கதான் நான் பாக்குறேன். ஒரு அரசு சார்பா ஒரு முதல்வர் போறாரு, நீங்க தனி விமானத்துல தான் வந்து போறீங்க. போகும்போது அரசு அதிகாரிகள் உங்க கூட இருக்கணும். குறிப்பாக வந்து சீனியர் அமைச்சர்கள் நீங்க வந்து கூட கூட்டு போறீங்க. ஆனா நீங்க யாரை கூட்டு போறீங்க? எப்போதும் போல வந்து ரூட் மாஃபியாவோட ஹெட் ஜெகதீஷ் பழனிசாமி தான் நீங்க வந்து கூட கூட்டு போறீங்க. அவர் உங்களுக்கு பிஆர்ஓ பிஏ. இப்பதான் நீங்க வந்து சினிமா நடிகருக்கு வந்து கிடையாது, அரசியல்வாதி ஆயிட்டுங்க. அதனால அவர் வந்து தயவு செஞ்சு அவர் வந்து நீங்க கூட்டு போறதை தவிர்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆந்திராவை சார்ந்த தொழிலதிபர் உங்க கூட வர்றாரு. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர். அதை வந்து புரிஞ்சுக்கணும், மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்களுக்கும் யாராவது சொல்லுங்க தயவு செஞ்சு, சார் நீங்க தமிழ்நாட்டுக்கு தான் முதல்வர், இன்னும் நீங்க வந்து பிரதமர் ஆகல. பிரதமர் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஆந்திரால இருந்து ஒருத்தர், தெலுங்கானால ஒருத்தர், கர்நாடகால ஒருத்தர் கூட்டு உங்க கூட வந்து வச்சுக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் நீங்க வந்து இன்சார்ஜா இருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முதலமைச்சரா இருக்கீங்க. அவரை மாதிரி கூட்டு போறீங்க. ஒரு பிரதமரை நீங்க பாக்கணும்னா நம்மளோட கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து தெளிவா சொல்லணும். 2 பக்கம் லெட்டரு, 10 நிமிஷம் உரையாடல். 10 நிமிஷம் நீங்க அதிகபட்சமா என்ன பேசியிருக்க முடியும்? சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் நீங்க கேட்டிருக்க முடியும். அவரு இந்த படம்லாம் உங்க படத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசி இவ்வளவுதான் அதிகபட்சமா பேசிருக்க முடியும். அதுக்குள்ளேயே 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆயிடும். சரி போயிட்டு வராங்க, நன்றி வணக்கம், இவ்வளவுதான் வந்து அதிகபட்சமா சொல்லிருக்க முடியும். 10 நிமிடம் நீங்க வந்து பாக்குறீங்க. 2 பக்கத்துல வந்து கடிதம் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுல நீ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மத்திய அரசாங்கம் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு இந்த நிதி கொடுக்க வேண்டியிருக்கு, பல்வேறு சிக்கல்கள் வந்து இங்க இருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளினாங்க. அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. சார் இதுக்கு முன்னாடி 1970 ஐயா கலைஞர் வந்து 1970 இருந்து இதுதான் நடைமுறையில வந்து இருக்கு. கோட்டையிலே கொடியேற்ற அதிகாரத்தை இந்தியாலே முதல்ல வாங்கின ஒரு முதல்வருங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு RN ரவியை வந்து பின்னங்கால் பிறந்தரைக்கு ஓட விட்டாங்க. நீங்க அங்க போய் கெஞ்சிட்டு இருங்க. எதுக்கு சார் பிரேயர் வைக்கிறீங்க? நீங்க வந்து உரிமையா நீங்க கேட்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்க ஏன் கெஞ்சி கூத்தாட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கே நீங்க வந்து நம்மளோட உரிமையை கேட்கறதுக்கே நீங்க ஐயா சாமி எங்களுக்கு கொடுங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? அப்ப காவிரி பிரச்சனைல உங்களோட நிலைப்பாடு என்ன? மேகதாது அணை கட்டுறதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? பதிலே சொல்லலையே. இது வந்து கட்சித்துவ மீக்கத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கையில உங்களோட நிலைப்பாடு என்ன? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்ப என்ன சார் உங்க நிலைப்பாடு? ஒரு நிலைப்பாடுமே வந்து கிடையாதா சொல்றேனே. உங்களுக்கான முதல்ல இது வந்து ஒரு அரசியல் பயணமாவே திட்டமிடல. நீங்க வந்து டூர் போற மாதிரி தான் போயிருக்கீங்க. பூங்கொத்தை கொடுத்தீங்க, நலம் விசாரிச்சீங்க, வந்துட்டீங்க. மெயினா நீங்க வந்து உள்துறை அமைச்சர் வந்து சந்திக்கணும். உள்துறை அமைச்சர் சந்திக்க மறுக்கிறாரு உங்களை. ஏன்? நீங்க வந்து கேரளால இருந்து போறவங்கள அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. 45 நிமிடம் வந்து பேசுறாரு. கேரளா எதிர்கட்சி காங்கிரஸ். ஆமா, எதிர்கட்சி காங்கிரஸ் அவங்க வந்து பேசுறாங்கன்னா அவங்க வந்து புரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த மாநிலத்தின் நலம் சார்ந்து விவாதிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்கலையே. என்டிஏ கூட்டணியில இருந்த அந்த கூட்டணியை சுக்குநீரா உடைக்கிறீங்க. நீங்க குதிரை பேரத்தை வந்து பயன்படுத்தி சோபா மாடலை வந்து பயன்படுத்தி நீங்க உடைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி சார் உங்க கூப்பிட்டு உங்களை ஆற தழுவி உங்களை வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப தெரியுதா உங்களுக்கு அந்த ஹீட்னா என்னன்னு? எதுவுமே தெரியாது சார் உங்களுக்கு. அரசியலா பண்ணும், அயோக்கியத்தனம் பண்ணா இதுதான் வந்து நடக்கும். நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேர்களே. மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.